வணக்கங்க. அழிஞ்சவாக்கம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். பின்னாடி இருக்கிற கோயில் தான் ஐவயசுலேருந்து இடிக்க வந்துருக்குறாங்க. அருள்மிகு சிலம்பாத்தம்மன் கோயிலினுடைய பேர். காலில் சிலம்பு இருக்கிறதுனால சிலம்பாத்தம்மன் பேர். எங்கள் மூதாதையர் வச்ச கோயில். இந்த கிராமம் எப்போ உருவாச்சோ அப்போ கட்டின கோயில் இந்த கிராமதேவி சிலம்பாத்தம்மன். இது ஐவயசில் வருது, 6 வழிச்சாலையில் இடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வருஷமாக இடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அதிகாரி மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி, HRNCல பேச்சுவார்த்தை நடத்தி, நாகாயில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த முடிவும் எட்டலைங்க. இப்போ கடைசியாக எங்களுக்கு எந்த தகவல் தெரிவிக்காத நாகாயிலேருந்து கோயில் இடிக்க வந்துட்டாங்க. முன்னறிவிப்பும் இல்லை. இங்கே வந்து ஏன் எனக்கு கேட்டால் ஐவாசியில் இருக்குது இப்போ பெரிய ஆர்டரு, CS ஆர்டரு, அதனால் இடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு கோயில் கட்டி கொடுன்னு கேட்குறோம். இப்போ இடிச்சாங்க, பாதி தான் இடிக்கிறாங்க. அவங்க தரப்பில் கோயில் இடிக்கலை, பாதி தான் இடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாதி இடிச்சுட்டா எங்களால் நின்று சாமி கும்பிட முடியாது. இப்போ ரோட்டில் இருந்தால் தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. இந்த கோயில் மொத்தமாக இடிச்சுட்டு புதுசாக கட்டி கொடுக்கணும் நாங்கள் கோரிக்கை HRNCல வச்சுருக்கிறோம், நாகாயில் வச்சுக்கிறோம், ரெவன்யூவில் வச்சுருக்குறாங்க. இதுக்கு எந்த பதிலும் எங்களுக்கு இதுவரை தரலை. நாங்களும் இங்கே போராட்டம் பண்ணி கட்டி பார்த்துட்டோம், எந்த நடவடிக்கை எங்களுக்கு தரலை. ஊர் மீட்டிங் போட்டு அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கலான்றது மீட்டிங்கில் போட போகிறோம். அப்போ இந்த கோயிலை கட்டிட்டு புதுசாக கட்டணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது இழப்பீடு தொகையாக HRNCலேருந்து ஒரு 30 லட்சம் கொடுத்துருக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. இதுவரை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலன்னு HRNC தரப்பில் சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு போனால் தாங்க தெரியும். எங்கள் மன உடலில் சாமி கும்பிட முடியாத நாங்கள் எல்லாம் வீதியில் நிற்கிறோம். இதுதாங்க எங்கள் அழிஞ்சவாக்கம் கிராமத்துலேருந்து லோகநாதன் பேசுகிறேன், நிர்வாகி.